வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான காளான் சூப் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இந்த காளான் சூப்பில் வந்து நான் பெப்பர் எல்லாம் சேர்த்து நான் தயார் பண்ணுறதோட்டு ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ரெகுலராக க்ரீமியாக சாப்பிட்ற காளான் சூப் மாதிரி இல்லைங்க, ஒரு அருமையான ஹோம் ஸ்டைல் காளான் சூப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். மிதமான தீயில கடாயை காய வச்சுருக்கேன். காளானை சுத்தம் பண்ணி அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கடாய் மிதமான தீயில காஞ்சதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லைஸ் பண்ணியிருக்க காளானை வந்து அதில் நான் சேர்த்துக்கிறேங்க. நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயில் ரெசிபி எப்படி நான் காளானை சுத்தம் பண்ணுறேன், அது எப்படி ஸ்லைஸ் பண்ணுறேன்னு எல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபீஸை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த காளான் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி தயார் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சோப்புக்கு நான் வந்து முன்கூட்டியே காளானை இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். ஏன்னா காளான் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அண்ட் ரொம்ப அருமையாக அது வந்து தயார் பண்ணிடலாம். இந்த காளானை வந்து நான் பிரித்து அந்த சூப்பில் நான் சேர்க்க போகிறேன். பாதி வந்து நான் அரைக்க போகிறேன், பாதி வந்து நான் முழுசாக சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கணும்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ பாருங்கள், அந்த காளானை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலரி அதை வதக்கி எடுத்துக்கிறேங்க. அதுலேருந்து தானாகவே தண்ணி நிறைய விட்டு வரும். ஸோ காளான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப தண்ணி விட்டு வந்து அது நல்லா சுருங்கி வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி வதக்கி எடுத்துக்கினேன். இந்த மாதிரி நம்ம காளானை நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னாக்கா நம்ம ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டு எப்போ வேணுமோ நம்ம சூப் தயார் பண்ணிக்கலாம், ஆம்லெட்ஸ் தயார் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி நான் வந்து இதை ஆற வச்சுருங்க. நம்ம சூப் வந்து ரெடி பண்ணிடலாம். சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே காளான் வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம் காளானை. இங்கே நான் சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், காளான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா சுத்தம் பண்ணி மெலிசா நறுக்கியிருக்கேன். அரை வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா, மிளகு, கிராம்பு, சீரகம், லவங்கப்பட்டை, கொஞ்சமாக ஜாவித்ரி, கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம சூப்பு அரைக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். மிதமான தீயில கடாய் காய வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள் அத்தனையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு அடங்குந்தோம். அதில் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறாங்க. கைவிடாமல் நல்லா கலரி வதக்கிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் மல்லித்தழை, புதினா தழை சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு முறை நல்லா கலந்து வதக்கிக்கிறேன். அடுத்து வந்து அரை பாகம் அளவுக்கு நான் அந்த காளான் சேர்த்துக்கிறேன். காளான் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த ஐட்டம் அத்தனையும் வதக்குறது நான் அரைக்க போகிறேன். நல்லா வழுவழுப்பாக அரைக்க போகிறேன். ஸோ வந்து அந்த காளான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து க்ரீமெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. ரொம்ப அருமையான சூப்புங்க. நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் மீலுன்னே சொல்லலாம். ஜஸ்ட் இந்த காளான் சூப்பு ஒரு சாலட் சாப்பிட்டோம்னா ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து டயட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த மூட்டு கை கால் நோக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு டிஷ் இது. இப்போ நான் அரை பாகம் பிரித்து எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த காளானை இதில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இன்னொரு முறை எல்லாத்தையும் கலந்து மூடி போட்டு இந்த வெங்காயம் காளானெல்லாம் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு கலந்து வேக வைக்க போகிறேங்க. ஒரு 2 முறை நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் கலந்து விட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுருங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாகில் வந்து நான் டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே டைமில் நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய காளான் சூப் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், காளான் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எல்லாத்த விட எனக்கு இந்த சூப் தான் ரொம்பவே பிடிச்சதுங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த காளான் அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து வழுவழுப்பாக அரைக்கணும். இப்போ அதே கடாயை மிதமான தீயில காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து மெல்லிசா நறுக்கியிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயில் நம்ம அந்த வெங்காயம் வதக்குறப்போ அது டேஸ்ட்டு வேறு லெவல், ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். வெண்ணெய் வந்து ரொம்ப உருகக்கூடாது. ஸோ அது வெண்ணெய் கட்டியாக இருக்கும்போது நல்ல வெங்காயத்தை
வதக்கிடுங்க. காளானை பாருங்கள் அருமையாக நான் வழுவழுப்பாக அரைச்சிட்டேன் வெங்காயம் வதங்குற நேரத்துக்கு. இப்போ இன்னொரு அரை பாகம் அளவுக்கு நான் வதக்கியிருக்க காளான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அது நான் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தில். நல்லா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துடலாம், நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த காளான் வந்து அந்த பட்டரில் ஃப்ரை பண்ணுறப்போ அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியில் வந்து எனக்கு அந்த பட்டரில் ஃப்ரை பண்ணுற காளான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் டயட் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை, இந்த பட்டர் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் காளான் அப்படியே வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு. இப்போ பாருங்கள் அந்த அரைச்சிருக்க விழுதை நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரில் அந்த மீதி இருக்க சாஸ் எல்லாம் கூட நல்லா கரைச்சி இதில் நான் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா இந்த சூப் வந்து அருமையாக ரெடி ஆகிடும். இது க்ரீமியாகவும் இருக்கும், அந்த காளானும் இருக்கும், அது சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப் வந்து ஒரு ஃபுல் மீல் ஆன் இட்ஸ் ஓன். டயட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான சூப். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா அளவோடு சேர்த்து நான் தயார் பண்ணியிருக்கேன் சூப்புங்க. ரொம்ப அருமையான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இது ஒரு ரொம்ப அருமையான சூப், ஹோம் ஸ்டைல் சூப். எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமாக இருக்கும். வீட்டில் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.